எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லி தரேன். நான் ஆப் வீடியோ குரோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கணும். ஒரு ஃபோட்டோ கொடுத்து அப்புறம் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரேஷியோவில் போய் டிக்டாக் ரேஷியோ கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோவை. கொஞ்சம் லாங்காக இழுத்து விட்டுக்கலாம் அப்படி. அப்புறம் வந்தீங்கன்னா கீழே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்மைலி போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அப்படி ப்ளஸ்ன்னு காட்டும். அந்த ப்ளஸ்ஸை கொடுத்து கேலரியில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிளிப் வந்து கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டேன். கீழே ஏஐன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் எல்லாம் கட்டாகி இப்படி ஃபோட்டோ வரும். அப்புறம் கீழே வச்சுக்கலாம் அப்படி. அப்புறம் திரும்படியும் கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை ஃபோட்டோனாலும் இதில் வைக்கலாம். வந்து நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது. ஏஐ கொடுத்து மாற்றி அப்புறம் திரும்ப கிளிப் வந்து கொடுத்து வச்சுக்கலாம் கீழே. மறுபடியும் ஒரு ஃபோட்டோ கொடுத்து மறுபடியும் ஏஐ கொடுத்து கிளிப் வந்து கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். எங்கே வைக்கணுமோ ஃபோட்டோ அங்கே வச்சுக்கலாம். இதுக்கும் அனிமேஷன்லாம் இருக்குது கீழே, வேணுன்னா கொடுத்துக்கோங்க. நான் அனிமேஷன் கொடுக்க மாட்டேன். பின்னாடி உள்ள ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா அதுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் கொடுப்பேன். போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஏஐ கொடுத்து லாஸ்ட்டு கிளிப்பு கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். எந்த ஃபோட்டோ முன்னாடி வரணும்னு சொல்லி கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து முன்னாடி வரும். அப்படி கொடுத்தீங்கன்னா முன்னாடி வரும். எப்படி வைக்கணுமோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதாவது எல்லா ஃபோட்டோவும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ஃபோட்டோவும் ஓரளவு தெரியுது, வச்சுக்கலாம். வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்காது. இப்போ நான் போய் டெக்ஸ்ட்டு பண்ணுவேன். ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு பண்ணுவேன். சொல்ல வாங்கினா இதில் வந்து ஃபாண்ட் வந்து அவங்களே கொடுப்பாங்க, நம்ம வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மியூசிக் கொடுக்குறேன். வீடியோ வழக்கப்படி மியூசிக் வந்து வீடியோவில் இருந்தனால எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க மியூசிக்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த எஃபெக்ட்டு ஒன்று வந்து பின்னாடி ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா அந்த ஃபோட்டோவை வந்து எஃபெக்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். எந்த எஃபெக்ட்னாலும் நமக்கு பிடிச்சிருக்க எஃபெக்ட்டு கொடுத்துக்கலாம். எது நல்லா இருக்கோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறேன் எது நல்லா இருக்குன்னு. இந்த இப்போ கீழே இந்த டிவி மாதிரி இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்டு தான் கொடுக்குறேன். லைட்டாக ஷோ ஆகிச்சா திரும்ப நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட்டு. அவ்வளோதான். கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட வேண்டியதான். நான் நெட்டை ஆன் பண்ணாததுனால ஆட் எதுவுமே ஷோ ஆகலை. நீங்களும் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். போய் இப்போ நம்ம போய் கேலரியில் போய் பார்ப்போம். நம்ம இப்போ எடிட் பண்ண வீடியோ
அழகாக வந்திருக்கு. நீங்களும் அதேமாரி எடிட் பண்ணுங்கள், சூப்பராக வரும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி எடிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணிடுங்க.